சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. ரசாயன தாக்க அறை தங்கியுள்ள காரணி அல்லது. சரி, அதாவது ரசாயன தாக்க அறை பற்றியதுகள் அதுல எது தங்கி இருக்காது. சரி, அதாவது தாக்க விதம் ஒன்றுல பெரிய அளவு தாக்கம் ஒன்று செலுத்து, அதாவது தாக்க விதம் ஒன்றுல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் அப்படிங்கிறத இங்க கேள்வியை கேட்குறாங்க. ஓகேவா? So, அதுல தேவைப்படாத விஷயம் என்னது அப்படிங்கிறது தான். முதலாவது பாருங்க, தாக்கிகளின் பௌதீக நிலை, வடிவம், விளைவுகளின் பௌதீக நிலை, அடுத்து அமைந்துள்ள இடம், அடுத்து ரசாயன தாக்க அறையின் பருமன். சரியா? அப்போ தாக்கம் ஒண்ணு அங்க நடக்குது. சரி, அதுக்கு நீங்க ஒரு தாக்க அறை ஒண்ணு செய்யணும். அதுல நீங்க முக்கியமா கவனத்துல எடுக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. சரி, நீங்க அந்த அந்த தாக்க அறைக்கு செய்ய முன்னாடி, இல்லாட்டி அந்த தாக்க அறை பற்றிய ஒரு காரணிகள்ல என்னத்தென்ன நீங்க கவனம் எடுக்கணும். சரி, என்னென்ன தாக்கம் செலுத்தும் அதுல அப்படிங்கறதான் கேள்வியை கேட்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்ன? Fourth one. போத்வா. ஏன் ஆகப்பட்டது? ஏன் அமைந்துள்ள இடம் ஏன் நமக்கு தேவைப்படாது? அதை பத்தி நாம ஏன் கவனிக்க மாட்டோம்? ஏன் தாக்கம் செலுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? என்னண்டால் இரசாயன அரைண்டு தந்திக்கே சார். இரசாயன தாக்க அரைண்டு தந்திக்கிறதால வெளியிடம் சம்பந்தப்படாதே சார். ஓகே, அதாவது தாக்க அறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க பாருங்க, தாக்கிகளின் பௌதிக நிலை அந்த அறையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்? சம்மந்தப்படும். என்ன மாதிரி நீங்க தாக்கிகளை கொடுக்குறீங்க, தாக்கிகளோட பௌதிக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்க சம்மந்தப்படும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யலாம், தாக்க அறை நிர்மாணிக்கலாம். வடிவம், சரி, என்ன வடிவத்துல அமைக்க போறோங்கிறதும் என்ன செய்யும்? கட்டாயம் தாக்கம் செலுத்தும். அடுத்து பாருங்க, விளைவுகளோட பௌதிக நிலை. விளைவுகள், அது வரக்கூடிய விளைவுகள் வெளியில என்ன மாதிரி வருது? சரி, அதுக்கேற்ற மாதிரியும் என்ன செய்யும்? அப்பதான் நம்ம தாக்க அறையில சரியான ஒரு மெத்தட்ல நாம அமைக்கலாம். சரி, அந்த தாக்க அறையில அதுவும் சம்மந்தப்படும். சரி, அடுத்து பாருங்க, அமைந்துள்ள இடம். ஸோ எந்த லொகேஷன்ல இருக்கு, எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்குங்கிறது நமக்கு தேவைப்படாது. சரியா? அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த தாக்கத்துக்கான இதுகள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அந்த இடத்துல அந்த நிபந்தனை அது பூர்த்தி செய்தாங்கிறது தான் முக்கியம் அந்த அறை. ஓகே. அடுத்து பாருங்க, ரசாயன தாக்க அறையின் பருமன். பருமன் கட்டாயம் முக்கியம். ஏன்? தாக்கிகள் எவ்வளவு, விளைவுகள் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ரசாயன தாக்க அறையோட பருமனை நாம என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். சரி, அப்ப நமக்கு இந்த இடத்துல தேவைப்படாது, அதாவது காரணி அல்லாதது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைந்துள்ள இடமா இருக்கும். ஏன்னா இவரை பத்தி நமக்கு தேவையில்லை. அவர் எங்க வேணாலும் இருக்கட்டும், அவர் கண்ணியில் இருக்கட்டும், நோரிலையில இருக்கட்டும், புத்தளத்துல இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைங்க சார்? நாம தாக்கிக்கிட்ட பௌதிக நிலை எப்படி இருக்கு, விளைவுகள் எவ்வளவு வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு பருமன்ல நம்ம செய்யணும், ஸோ என்ன வடிவத்துல செய்யணும், இதைத்தான் நம்ம பார்க்கணும். சரியானாக்கும்? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். தாக்கம் ஒன்றில் வெப்பநிலை கூடும். சாரி, இது கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 15 கேள்வியில எத்தனை சரி வந்திருக்கு நான் ஒருத்தர் போட்டு விடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 15 கேள்வியில எத்தனை சரி எடுத்திருக்கீங்க? என்னென்ன கேள்விகள்? என்னென்ன கேள்வின்னு சொல்ல தேவையில்ல, 15க்கு எத்தனை சரி வந்திருக்குன்னு பாருங்க. உண்மையா இருக்கணும், நீங்களே செஞ்சதா இருக்கணும். எங்கேயும் பார்த்து எழுதிட்டோம் அப்படி செஞ்சுட்டு போட்டது இல்லை. இல்லாட்டி ஸ்கீம் எதுவும் பார்த்து எடுத்துட்டோம், தேடி எடுத்துட்டோம். ஓகே, 16வது கேள்வி பார்ப்போம். தாக்கம் ஒன்றில் வெப்பநிலை கூடும்போது அத்தாக்கத்தின் வீதமானது. தாக்கம் ஒன்றில் வெப்பநிலை கூடும்போது அத்தாக்கத்தின் வீதமானது. தாக்கம் ஒன்றில் வெப்பநிலை கூடுனுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? தாக்கம் வீதம் என்னவா இருக்கும்? முதலாவது ஆன்சர் பாருங்க, குறையும், மாறாது, கூடும். கூடி பின் குறையும், திடமாக கூற முடியாது. அப்படிங்கிற மாதிரி 5 ஆன்சர்ஸ் தந்திருக்காங்க. என்ன ஆன்சர்? மூணாவது. மூன்றாவது கூடும். என்ன காரணம்?
மூலக்கூற்றுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை வந்து அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிப்பதனால. ஓகே. அதால வந்து வெப்பம் வந்து ஓகே. வேற வேற எப்படி சொல்லலாம்? அதே ஆன்சர், அதான் ஆன்சர். வேற எப்படி சொல்லலாம்? வேற யாரும்? இமாஷா? வெப்பநிலை அதிகரிச்சா எல்லா வகை தாக்கங்களும் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிச்சா எல்லா வகை தாக்கங்களும் அதிகரிக்கும். சரி, நான் ஏன்னு கேட்கிறேன், ரீசன் என்னன்னு கேட்கிறேன். ஏன் நீங்க வந்து வெப்பநிலை அதிகரிச்சா தாக்க விதம் கூடுன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். ஓகே, அவர் அகமது சொன்னது தான், அதுதான் ஆன்சர். சரியா? அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? அங்க மோதுகை அடையக்கூடிய அந்த கவர்ச்சி விசை வந்து என்ன செய்யும் சொன்னா கூடும். சரி, அப்போ மோதுகை அடையக்கூடிய தாக்கிகள் இதுகளோட அளவு வந்து என்ன செய்யும்? கூடுதலா இருக்கும். சரியா? ஓகே, அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? மூலக்கூறுகளோட இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்கும். சரி, அதாவது மோதுகை அடையக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இதனால என்ன செய்யும்? தாக்க வீதம் அதிகரிக்க பார்க்கும். ஓகே, இந்த தாக்க விதத்திலேயே இன்னொரு இருக்கு. இந்த ஏவட் சக்தின்னு ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. என்னது ஏவட் சக்தி அப்படிங்கிறது? என்ன விஷயம்? தாக்கம் நிகழ்வதற்கு தேவையான அந்த குறைந்த அளவான சக்தி. ஓகே, தாக்கம் ஒண்ணு என்னது நடைபெறுவதற்கு தேவையான ஒரு குறைந்தபட்ச சக்தியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏவட் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த ஏவட் சக்தியை தாண்டி செல்லக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதான் விஷயம், முக்கியமான விஷயம். சரி, அப்போ ஏவட் சக்தியை தாண்டி செல்லக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இதன் காரணமாக தான் வெப்பநிலை கூடும்போது என்ன செய்யும்? தாக்க வீதம் அதிகரிக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 16வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? மூன்றாவது. ஓகே, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் கொஞ்சம் போடுங்க. 17வது. சரி, இதை பத்தி முன்னாடியே பார்த்துட்டோம். என்னது பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் வந்து யாதுன்னு கேட்குறாங்க. பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் யாது? முதலாவது ஆன்சர் சுக்ரோஸு, பார்த்துட்டோம், அவரை பற்றி தெரியும். கைட்ரின் ரெண்டாவது தந்திருக்காங்க. அடுத்து மோல்ரோஸ் தந்திருக்காங்க. அடுத்து லாக்ட்ரோஸு, அடுத்து கலக்ட்ரோஸ் தந்திருக்காங்க. ஓகே, கைட்ரினும் ஓகே உங்களுக்கு. சரி, மோல்ரோஸை பற்றி சொல்லுங்க. மோல்ரோஸ் என்னது? தானியங்கள் தாவர வித்துக்கள்ல வந்து பொதுவா காணப்படக்கூடிய ஒரு வெள்ள வகை. ஓகே, லாக்ட்ரோஸ்? லெக்டோஸ் வந்து பால்ல காணப்படுகிறது. ஓகே, பாலில் காணப்படுறதா என்ன ஒரு சொல்லுவோம்? வெள்ளை வகை. லாக்ட்ரோஸ்ன்னு சொல்லுவோம். கலக்ட்ரோஸ்?
கெலக்ட்ரோஸும் அதுதான் சரியா. அதாவது பாலில் காணப்படக்கூடிய இது. சரி, பாலில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கெலக்ட்ரோஸ். ஓகேவா. இந்த கெலக்ட்ரோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து தான் என்ன செய்யும், இந்த லக்டோஸை உருவாக்கும். ஓகே, சுக்ரோஸை பற்றி தெரியும். சுக்ரோஸ் சாதாரணமாக கரும்பு சாறுகள் இதுகளில் இருக்கும். சரி. ஸோ மோல்ரோஸுங்கிறது என்னது, ஒரு மாப்பொருளோட மாப்பொருளோட விளைபொருள், நீர் பகுப்புன்ற விளைபொருள் தான் நாம வந்து என்ன சொல்லுவோம், மோல்ரோஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அப்போ பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட்டு லாக்டோஸ். சரியானாக்கள். ஓகே, அடுத்த கேள்வி 18வது. கீழ்வரும் எப்பதார்த்தம் சூடாந்திரி சோதனையின் போது சிவப்பு நிற சிறு கோளங்களாக தரும். சிவப்பு நிற சிறு கோளங்களை தரும். கீழ்வரும் எப்பதார்த்தம் சூடான் சோதனையின் போது சிவப்பு நிற சிறு கோளங்களை தரும். என்னது? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். வேற ஆன்சர்ஸ்? சரி, சூடாந்திரி பரிசோதனை வந்து எதுக்கு செய்யும், என்னதுக்காக செய்யுது? இலிப்பிட்டுகளை கண்டறியறதுக்காக வேண்டி செய்யற ஒரு ஓகே, சோதனை. என்னது? இலிப்பிட்டிக்கலை கண்டறிவதற்காக செய்யப்படக்கூடிய சோதனை தான் நாம என்ன சொல்லுவோம், சூடான் பரிசோதனைன்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்ப இதுல இருக்கக்கூடியது எது, சிறு தாரது என்னது, இலிப்பிட் எது இதுல, தேங்காய் எண்ணெய். ஓகே, அடுத்து புரதம் பத்தி சொல்லுங்க. புரதத்துக்கான பரிசோதனை என்னது, பயோலெட்டு சோதனை. என்ன சொல்லலாம்? பைரேட் சொல்லலாம். ஓகே, வேற என்ன இருக்கு? ஓகே, மாப்பொருள். அயடின் சோதனை. ஓகே, அயடின் சோதனை. எளிய வெல்லம். எளிய வெல்லம் சொன்னா என்னது, குளுக்கோஸ். குளுக்கோஸுக்கு பெனடிக் சோதனை. எனக்கு என்னது, பெனடிக் பெனடின் காய்ச்சல். ஓகேவா, எல்லாருக்கும் ஓகேவா? சரியானாக்கள். ஓகே, அடுத்த கேள்வி 19வது கேள்வி பாருங்க. உயிர் மூலக்கூறு அல்லாதது. முதலாவது ஆன்சர் குளுக்கோஸ், இரண்டாவது விட்டமின் ஏ, மூன்றாவது லாக்டிக் அமிலம், நான்காவது அஸ்கோபிக் அமிலம், அடுத்து ஐந்தாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உயிர் மூலக்கூறு அல்லாதது. உயிர் மூலக்கூறு அல்லாதது.
ஓகே, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகே. ஹைட்ரோகுளோரிக் அமிலம். முதலாவது எனக்கு உயிர் மூலக்கூறுனா என்ன விஷயம் சொல்லுங்க. உயிர் மூலக்கூறு அப்படின்னு சொன்னா என்னது? உயிர் மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? ஆன்சர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகே. ஏன், என்ன ரீசன்க்காக அது வந்து சொல்றீங்க? பாருங்க, உயிர் மூலக்கூறு அப்படின்னு சொன்னா சாதாரணமா எல்லா உயிர்க்கலங்களும் வந்து உயிர்க்கலங்கள் எல்லாமே வந்து உயிர் மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுவோம். சரி, எல்லா உயிர் மூலக்கூறுகளும் என்னது? உயிர்க்கலங்களும் உயிர் மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ உதாரணமா உயிருள்ள உடல்களில் இருக்கக்கூடிய சேதன மூலக்கூறு உயிர் மூலக்கூறு ஆகும். சரி, உயிருள்ள உடல்களில் இருக்கக்கூடிய சேதன மூலக்கூறு நாம வந்து உயிர் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலம், விட்டமின்கள், இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஓகேவா? இதுகளுக்குள்ள அடங்காதது இதுல எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமா இருக்கும். சரி, சரியானாக்கள். ஓகே. அடுத்து பாருங்க, 20வது கேள்வி. கரைப்பான் மூலம் பிரித்தெடுப்பின் போது நீர்ப்படை சேதனப்படையிலிருந்து வேறாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி உபகரணம் எதுன்னு கேட்குறாங்க. கரைப்பான் மூலம் பிரித்தெடுப்பின் போது நீர்ப்படை சேதனப்படையிலிருந்து வேறாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி உபகரணம். செயற்படை சேதனப்படையிலிருந்து வேறாக்குவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ஆன்சர் செய்யலாம். வேறாக்குவதற்கு. பிரிவுணல். பிரிமுனல். சரி, என்ன பயன்படுத்துவோம்? பிரிமுனல் பயன்படுத்து. சரியானாக்கள். இந்த 2025 எக்ஸாம் செய்ய போற ஆட்கள் இருக்கீங்க தானே? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த நோர்த் ப்ரொவின்ஸ்ட டேர்ம் பேப்பர்ஸ்ல இருந்து எல்லாம் செய்யுங்க. சரியா? டேர்ம் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஓகே. டேர்ம், அதாவது நீங்கள் ஃபைனல் மாடல் பேப்பர்னு மட்டும் போகாமல் முடிஞ்ச வரைக்கும் டைம் எக்ஸாம் பேப்பர்ஸையும் ட்ரை பண்ணுங்க. நோ ப்ரொவின்ஸ்னு மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் ஓகே. சரி, டைம் பேப்பர்ஸை கொஞ்சம் டீப்பாக பாருங்க. மெத்தட்ஸ் தான் முக்கியம். நமக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நமக்கு அந்த கேள்வி வந்தால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, அதுதான் முக்கியம். சரி, மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் தான் நான் சொல்கிறேன். பாஸ் பேப்பர்ஸ்லாம் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பர்ஸும் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னாலே நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துடலாம். வேற எதுவும் மாடல் பேப்பர்ஸ்லாம் வேற தேவையில்லை, பாஸ் பேப்பர்ஸே போதும் தாராளம். மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்டும் எல்லா பாடத்துக்கும் செய்யும். ஓகேவா? ஐடெக்காக இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் பாஸ் பேப்பர்ஸை தர வராங்க. ஓகே. 21வது கேள்வி. ஆன்சர் போடுங்க பாப்போம். என்ன சொல்றாங்க? செங்கோண முக்கோணி PQR இல் PQ சமன் 2B, QR சமன் A-B எனில் PR-இன் நீளம் யாது? PR-இன் நீளம். ஓகே, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று கொடுத்துருக்காங்க. PQR கொடுத்துருக்காங்க. கேள்வியில் சொல்லியிருக்காங்க PQ வந்து 2B, ஏபி வந்து, சாரி, கியூஆர் வந்து A-Bன்னு. கியூஆர் வந்து A-Bன்னு. கேள்வி என்னதுன்னு சொன்னால் பிஆரின் நீளம். ஓகே, பிஆர் நீளம் கேட்குறாங்க. பார்ப்போம். இது ஒரு செங்கோண முக்கோணம்.
அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ டைரெக்டாக நம்ம கொண்டு போகலாம் என்னதுக்கு? பைதகரசின் தேற்றத்துக்கு. பைதகரசின் தேற்றத்துக்கு கொண்டு போகிறோம் பாருங்க. பி ஆர் வர்க்கம் சமன் பி கியூ ஆர் வர்க்கம், சரி பி கியூ வர்க்கம் கியூ ஆர் வர்க்கம்னு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, பி வர்க்கம் அதாவது பி கியூ ஆர் வர்க்கம் தானே, இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 2b வர்க்கம் சக இந்த QR இதுக்கு பதிலா a மைனஸ் பி வர்க்கம்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ செய்யுங்க பாவம். செய்யுங்க பாவம் இல்லை, சொல்லுங்க. இது எப்படி வரும்? 2b வர்க்கம், அப்போ 4b வர்க்கம் சக இதை சுருக்குங்க. என்னென்ன வரும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால்? a ஏ வர்க்கம் வர்க்கம் மறை 2 சய பி ab, வர்க்கம். அடுத்து சக b வர்க்கம்னு வரும். ஓகேவா? இப்போ பி இந்த பி வர்க்கம். வர்க்கம், இங்க 4 பி வர்க்கம் இருக்கு, ரெண்டையும் என்ன செஞ்சு விடலாம்? கூட்டி விடலாம். 5 பி வர்க்கம். ஓகேவா? சக ஏ வர்க்கம் சக 2 ஏபி, அதாவது பி ஆர் வர்க்கம். என்ன ஆன்சர்? ஸோ இதில் ஆன்சர் பாருங்க, பிஆர்னு கேட்டிருக்காங்க. பிஆர்னு வரும்போது என்ன செய்யணும்? இந்த வர்க்கம் இங்கே வரும்போது வர்க்க மூலத்துக்குள்ளே வரும். சரி, இதை அப்படியே அழகாக இது பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னால் 5 பி வர்க்கம் அது 2 ஏபி ப்ளஸ் ஏ வர்க்கம் இப்படி வரும். சரி, அப்போ பிஆர்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வர்க்க மூலத்துக்குள்ளன்னு வரும். எத்தனையாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர். சரியான call. இமாஷா ஏபியில். அகமட் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆனிச்சு? இந்த சுருக்குற இடத்துல சார். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது எப்படி சுருக்குறதுன்னு சொல்லி. சரியா? அது உழவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வர்க்கம் கொடுப்போம், இந்த இடத்துல இருக்க அடையாளம் அப்படியே வரும். ஸோ ரெண்டையும் போட்டு ரெண்டு வந்து வர்க்கம் இது இங்கே வரும். இல்லாட்டி தனித்தனியாக ஃபுல்லாக எழுதுனீங்கனாலும் ஓகே, இப்படி எழுதினாலும் ஓகே. ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டு ஏயால் சுருக்குவீங்க, அடுத்து பிஆல சுருக்குவீங்க, இப்படி சுருக்கினாலும் ஓகே. சரி, ஓகே, அடுத்த கேள்வி. பாருங்க, வட்ட வடிவ மைதானம் ஒன்றின் விட்டம் ஏபி ஆகும். சரி, வட்ட வடிவமான ஒரு மைதானம் இருக்காம அதோட விட்டம் வந்து ஏபின்னு சொல்றாங்க. ஏபிசி என்பது செங்கோண முக்கோண வடிவ பூப்பாத்தி ஆகும். செங்கோண முக்கோண வடிவ பூப்பாத்தி ஆகும். ஏபி 10 மீட்டர், பிசி 8 மீட்டர் ஆகும். பூப்பாத்தி ஏபிசியை சுற்றி 3 வரி கம்பி வேலி அமைக்க வேண்டியுள்ளது. இதற்கு தேவையான கம்பியின் நீளம் யாது? ஈஸியான கேள்வி. கேள்வி கொஞ்சம் டீப்பா வாசிச்சீங்கன்னா சரி. சொல்லுங்க ஆன்சர். வேற வேற ஆன்சர்ஸ், மற்றவங்களோட ஆன்சர்ஸ். ரேஷ்மி, தனோஜா,
ஆமட் நல்லா வாசிக்கணும். வட்ட வடிவ மைதானம் ஒன்றுன்னு சொல்றாங்க. விட்டம் வந்து ஏபின்னு சொல்றாங்க. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணியம். ஓகே, ஆன்சர்ஸ் ஒருக்க செக் பண்ணுங்க. வட்ட வடிவ ஒரு பூப்பாத்தி இருக்கான். இதுல ஏபிங்கிறது விட்டமா. இதுல ஏதோ ஒரு பக்கம் என்னவா இருக்கு? ஒரு செங்கோண ஏதோ ஒன்று இருக்கு. சரியா? இது இதுக்கு வெளியவும் இருக்கலாம், இதுக்கு உள்ளேயும் இருக்கலாம். அதை பத்தி நமக்கு தெரியும். சரியா? இப்படியும் இருக்கலாம். ஓகேவா? இதுல ஏபி 10, பிசி 8ன்னு சொல்றாங்க. ஓகே, செங்கோண முக்கோணின்னு சொல்லியிருக்காங்க. So, இந்த இடமா தான் இருக்கும். ஏ பி. இந்த இடத்துல சி இருக்கு. ஏபி வந்து 10, பிசி வந்து 8ன்னு சொல்றாங்க. இது 10, இது 8. இது என்னவா இருக்கும்? செங்கோண முக்கோணியா இருந்தா ஆறா இருக்கும். ஓகே, அப்ப ஏசி எவ்வளவா இருக்கும்? ஆறா இருக்கும். பதில் நேற்றம் போட்டீங்கன்னா சரி. பாருங்க, இது சுற்றி வர என்ன செய்யலாம்? வேலி அமைக்கணுமா? 10, 18, 4, 24. இந்த மாதிரி எத்தனை லைன் அமைக்கணுமா? 3 வரி அமைக்கணுமா? அதான் அவங்க சொல்றாங்க. 3 வரி இப்படி அமைக்கணும். அதாவது இப்படி ஒரு முக்கோணி இருக்கு. இதுல 1, அடுத்ததா 2, அடுத்ததா 3 இப்படின்னு சொல்லி 3 வரிக்கு நீங்க என்ன செய்யணும்? பூப்பாத்தி சுத்தி என்னது? வேலி அமைக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இதற்கு தேவையான கம்பியின் நீளம். ஓகேவா? 3 வரின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 24 தர 3, 72 மீட்டர். சரியானாக்கள்? ஓகே, இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் கேள்வியோட இருக்க ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு செய்யறது நல்லது. சரிங்க. ஓகே, அடுத்த கேள்வி. பாருங்க, அடியின் ஆரை 30 சென்டிமீட்டர், உயரம் 36 சென்டிமீட்டராக உள்ள பொல்லான கூம்பின் மத்தியில் அடிக்கு சமாந்தரமாக வெட்டி அகற்றிய சாடி ஒன்று உருவில் தரப்பட்டுள்ளது. இச்சாடியில் நிரப்பக்கூடிய நீரின் கன அளவு. நீரின் கன அளவு. ஒரு கூம்பு இருக்கு, அதை சரியா சரிக்கு பாதியா சரியா வெட்டுறாங்க. வெட்டிட்டு நிரப்பக்கூடிய நீரின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து என்ஐ புக்கில் உள்ள கேள்வின்னு நினைக்கிறேன். 2015 என்ஐ புக் இருக்கு தான், அதில் உள்ள கேள்வி ஒன்று. ஆன்சர் செஞ்சவங்க ஆன்சர்ஸ் போடுங்க. ஓகே, பாருங்க, அடியின் ஆரை 30 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ ஆரை 30 சென்டிமீட்டர். இதுக்கு இது சமாந்தரமா என்ன செய்றாங்க? அரைவாசியில வெட்டுறாங்களாம்.
ஃபுல் உயரம் எவ்வளோன்னு சொல்றாங்க? 36ன்னு சொல்றாங்க. ஃபுல் உயரம் 36ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இதுல சரியா அரைவாசிக்கு வெட்டும் போது 36ன்னு சொன்னா 18 18 இருக்கும். ஓகே. இப்போ பாருங்க, இந்த ஆரை தெரியும் 30 சென்டிமீட்டர். அப்போ முதலாவது என்ன செய்யணும்? இந்த பெரிய கூம்பிட ஃபுல் கனவுளவை கண்டுபிடிக்கணும். கனவுளவு தானே கேள்வி, நேரிட கனவுளவு தான் கேட்குறாங்க. அப்போ பெரிய கூம்பிட கனவுளவு கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இந்த ஃபுல்லாவே கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? இதை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா சரி, இதை கழிச்சு விட்டீங்கன்னா சரி. ஓகே. அப்ப பாருங்க, ஃபுல்லா என்ன செய்வீங்க? கூம்பின் கனவுளவுக்கான சமன்பாடு சொல்லுங்க. பட் என்னது? ஒன்றின் கீழ் 3 பையார் வர்க்கம் ஹெச். ஒன்றின் கீழ் 3 பையார் வர்க்கம் பையார் வர்க்கம் H. h. சரி, இப்போ பெருசு இருக்கு, அடுத்து சின்னது ஒன்று இருக்கு. ஆஹ் இதை கண்டுபிடிச்சு முழுவதுண்டே கண்டுபிடிச்சிட்டு சின்னதை கழிச்சு விட்டீங்கன்னா சரி. ஓகே, சின்னதுட சின்ன கும்பிட அடியிட ஆரை எவ்வளவா? சண்டே அதால தான் நீங்க இந்த கேள்வியை செய்யாம இருக்கலாம். அங்க தான் சொல்றாங்க தெளிவா, அவங்க சொல்றாங்க பாருங்க. முழு உயரம் இருக்கு. ஓகேவா? சரியா அரைவாசில வெட்டுறோம், இதுக்கு சமாந்தரமா வெட்டுறோம்னு சொல்றாங்க. அப்போ அரைவாசில வெட்டும் போது எவ்வளவு வரும்? இதுல 30 இருந்தா இதுல 6 15 இருக்கும். ஓகேவா? அப்போ 1/3 பை. ஓகே. R1 வர்க்கம் H1 மைனஸ் R2 வர்க்கம் H2 அப்படி போட்டீங்கன்னா சரி. ஃபுல்லாகவே செஞ்சு ஒரு இதாக எடுத்துடலாம். ஓகே. 1/3 பை. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பெருசாக கண்டுபிடிப்போம். ஆர் வர்க்கம் எவ்வளவு? 30 வர்க்கம். H வந்து பாருங்க, ஃபுல் உயரம் 36, அதோட கழிக்க போறீங்க. R2 எவ்வளவு? 15 வர்க்கம் தர H2 எவ்வளவு? 18. ஓகே, ஃபுல்லாக செஞ்சுட்டு சொல்லுங்க ஆன்சர் எவ்வளவுன்னு சொல்லி. ஸோ இதையும் இங்கே சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 32,400ன்னு சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4,050ன்னு சொல்லி வரும். இப்போ இதுல இருந்து இதை கழிச்சு விடுங்க. So, 1/3 பைக்கு 22/7. இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 28,350ன்னு வரும். இதை அப்படியே சுருக்குங்க. 29,700 கிட்ட வரும். சென்டிமீட்டர் கனம்னு வரும். சரியானாக்கள்? எத்தனையாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர். ஓகே. சரியானாக்கள்? ஆமாம். ஓகே, மற்றவங்க டிலு என்ன பில்லர்? எந்த இடத்துல பில்லர்? ஓகே, சரியா? ஓகே, பாருங்க, அடுத்த ரெண்டு கேள்வியும் பாருங்க, இந்த கேள்வி செஞ்சு வைங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி. ஓகே, அடுத்த கேள்விகள் பேலன்ஸ் கேள்விகளை செஞ்சு வைங்க. ஸோ நாளை கிளாஸ்ல பேலன்ஸாக பார்ப்போம். பார்ட் 2 பேப்பர் சென்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் பார்ட் 2 எல்லாம். சார், நாளை கிளாஸ் இருக்கா? ஓ, நாளை கிளாஸ் இருக்கு.
நாளைக்கு நான் டைம் சம்டைம் 7:30 இருக்கும், இல்லாட்டி 8 இருக்கும். ஓகேவா? அந்த டைம்குள்ளே தான் இருக்கும். பேலன்ஸ் கேள்வியை செஞ்சு வைங்க. நான் பாட்டு பேப்பர் இதில் போட்டு விட்டுறேன். ஸ்ட்ரக்சரும் பாட்டும் ஃபுல் பேப்பரையும் செஞ்சு வைங்க. ஓகேவா? ஃபுல் பேப்பரையும் செய்யுங்க. வேறு இந்த முறை 12 பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. 2026 வச்சுட்டு செகண்ட் டைம் பேப்பர் இருக்கு தானே, அதையும் எடுத்து செய்யுங்க. பேப்பர் செய்யுங்க, முடிஞ்சா எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? எல்லா பேப்பர் எடுங்க, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர்ஸ் எடுங்க. ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்த் டைம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு சிலபஸ், கட்டாயம் முடிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு போவோம். ஓகேவா? அடுத்த டேர்ம் அடுத்தடுத்து வரும்போது அடுத்தடுத்து அப்படியே செஞ்சுட்டு போவோம். ஓகே. அதே மாதிரி ஃபைனலுக்கும் ரெடி ஆகுங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து 12 சிலபஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். சரியா? ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கணும். சரி, அதில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு நல்லா பார்த்துருக்கணும். ஓகே. ஸோ டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.